ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ரியலி குட். ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காட் கிட்ட நான் சின்சியராக ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, we are going to see let go. ஓகேவா? live the present moment. அப்படி என்ன live the present moment அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜே அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வாழ்ந்துட்டு இருந்தான். ஓகேவா? இஸ் வெரி பிஸி, ஃபுல் ஆஃப் பிஸி ஒர்க் ஷெட்யூல். அதனால் ஃபேமிலி பார்க்க டைம் இல்லை. ஹி வாண்டட் டு ஒர்க் அண்ட் ஹி வாண்டட் டு கெட் சக்ஸஸ் இன் ஹிஸ் பிஸ்னஸ். அவ்வளோதான். அவனுக்கு தேவை எல்லாமே அவனுக்கு ஒர்க் மட்டும்தான், அவனோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். அப்படி இருக்கவனுக்கு ஹி வாஸ் வெரி டயர்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஒரு எண்ணம் வரும்ல, நம்ம என்னடா எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ ஹீ காட் டிப்ரெஸ்ட் அண்ட் ஹீ டுக் ஹிஸ் கார் எடுத்துகிட்டு அவனோட கிராமத்துக்கு போயிருக்கான். அவன் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செழிப்பாக, ரொம்ப வாட்டர் ஃபால்ஸு, ரொம்ப நேச்சரோட அப்படியே இருக்கிற ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துலேருந்து வெளியிலே வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அங்கே வாழ்கிற ஒரு செயின்ட் கிட்டே போகிறான். அவங்கெல்லாம் பார்த்தா அன்றைக்கி என்ன கிடைக்குதோ அன்றைக்கி அதை கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க. அவனால் ஹீ குடன்ட் ஃபைண்ட் த வே ஆஃப் தேர் ஹாப்பினஸ். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம், குருவே, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, எனக்கு நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நானும் டிசிப்ளினாக இருக்கேன், நானும் ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிறேன். பட் ஸ்டில் என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியல. வாட் இஸ் த ப்ராப்ளம் பிஹைண்ட் மை சேட்னஸ் ஆர் மை டிப்ரெஷன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த செயின்ட் சொல்கிறாரு, ஓகே, ஸோ நீ என்ன ப்ராப்ளம்ன்றது, நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி இருக்குது. யூ ஜஸ்ட் கேரி திஸ் வாட்டர். என் கூட ஒரு 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 1 கிலோமீட்டர் தாண்டி எங்களோட இன்னொரு ஆசிரமம் இருக்குது. நம்ம அங்கே போகணும். ஸோ இந்த மரத்து நிழலே நம்ம பேசிக்கிட்டு போகலாம். அதுக்குள்ளே நான் போகும்போதே உனக்கு இயற்கை சூழல் நல்லா இருக்கும். மைட் பி அந்த பிளேஸ் உனக்கு உன்னோட டிப்ரெஷனை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. இம்பார்ட்டண்ட் இஸ் ஹீ இஸ் ஹோல்டிங் தட் வாட்டர், அந்த பாட், அந்த மண் பானையை கேரி பண்ணிட்டு போகிறோம். த திங் இஸ் இந்த மண் பானை ஃபுல்லாக இட்ஸ் ஃபில்டு வித் வாட்டர். அவர் ஹி ஆஸ்க் ஹிம் டு கேரி திஸ் வாட்டர். இந்த செயின்ட் வாட்டர் கேரி பண்ணிட்டு வான்னு தான் சொன்னார். ஓகேவா? இவன் கேரி பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து கொண்டு போய் அந்த வாட்டர் பாட்டை கொண்டு போய் அங்கே வச்சிட்டான். வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் சம் டைம் அங்கே போய் டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. அப்போ அந்த குரு கேட்குறாரு, தம்பி, நீங்கள் வர வழியில் ஒரு குட்டி கன்று அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அங்கே நிறையா வானத்தில் பறவைங்கள்லாம் பறந்து போயிட்டு இருந்துச்சு, அதையாவது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே. அட கடவுளே! சரி, ஓகே, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. நீ நடந்து வர பாதையில் நிறைய மலர்கள் இருந்துச்சு, அழகழகான வித்தியாசமான மலர்கள். அந்த வாசனையாவது நுகர்ந்தியான்னு கேட்குறாரு. நான் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, எனக்கு அந்த வாசனையெல்லாம் தெரியல. ஏன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த தண்ணி கீழே சிந்தாமல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் ஆக்சுவலாக நீ நல்லவன் தான். உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீ கரெக்டாக செய்கிறதா. நான் பானையை தான் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேனே ஒழிய, நீ பானையை எடுத்துகிட்டு அங்கே தான் வைக்கணும்னு சொல்லலை. நீ என் கூட வரும்போது பானையை எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்லவே இல்லை. நீ பானையை எடுத்துகிட்டு ஓகே, ஆனால் பானை எடுத்துகிட்டு வரும்போது அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே வந்திருக்கலாம். ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள், உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள நீ பார்த்துட்டே வந்திருக்கலாம். ஆனால் நீ அதெல்லாம் பார்க்க மறந்துட்ட. நீ உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பானையில் தான் இருந்துச்சு. நம்ம ட்ராவல் வந்த தூரத்தை நீ அந்த வழியில் அந்த அழகான சூழல் எல்லாத்தையும் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னார்.
அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணான், லைஃப்பில் நம்ம நிறைய நாட்களை வந்து வி ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையில் புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் சக்ஸஸ் எப்போ வேணாலும் வரும், ஃபெயிலியர்ஸ் எப்போ வேணாலும் வரும், பாஸ்ட் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். பட் வி ஷுட் நாட் ஹோல்ட் ஆன் த பாஸ்ட், வி ஷுட் நாட் ஹோல்ட் ஆன் டு த success, journey towards success, and we should not hold on to the negative emotions which we are having. ஓகேயா? இப்போது இந்த நிமிஷம் கையில் ஒரு காஃபி குடிக்கிறீங்களா? சந்தோஷமாக குடிக்கிறீங்களா? அந்த ஒவ்வொரு சிப்பும் ரொம்ப ரசித்து ருசித்து குடிக்கிறீங்களா? இப்போது நீங்கள் குளிக்க போகிறீங்களா? அதை ரொம்ப சந்தோஷமாக குளிக்கிறீங்களா? இப்போ உங்ககிட்ட சாப்பிட வெறும் தண்ணி சாதம் தான் இருக்கா? அதை சந்தோஷமாக சாப்பிட்றீங்களா? அதுதாங்க வாழ்க்கை. லிவ் யோர் ப்ரெசன்ட் மூமெண்ட் அண்ட் வாட் எவர் கம்ஸ் இன் யோர் லைஃப் லெட் கோ. ஓகேவா? எந்த ஒரு பாஸ்ட் எமோஷன்ஸும் வச்சுக்காதீங்க. ஸோ ஃப்யூச்சர் பற்றி கவலைப்படாதீங்க. இட் வில் கம். இட் ஹேஸ் சம் ஆன்சர்ஸ் இன் யோர் லைஃப். நீங்கள் பிறந்திருக்கீங்க, பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப். ஓகேயா? ஸோ லிவ் த மூமெண்ட். இப்போது இருக்கிற கரண்ட் மூமெண்ட்டை ரொம்ப ரசனையோடு வாழ பழகிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.